தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மையப்படுவதாக. இந்நாளில் கூட உங்களோடு கூட ஆராதிக்கும்படியாகும், தொடர்ந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற காரியம் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதனாலே தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிறார் என்கிற ஒரு தலைப்பு கீழே தான் உங்களுக்கு நான் தேவனுடைய செய்தி கொடுக்க இருக்கிறேன். ஆவியானவர் தாமே அடியனை மறைத்து உங்களோடு கூட பேசுவாராக. பொதுவாக வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஒருவேளை சொல்லுகிற போது ஒரு ஆண்பாலரை குறித்து சொன்னால் கூட அது ஆணுக்கு மாத்திரமல்ல, பெண்ணுக்கும் அதுல பங்கு உண்டு. பொதுவான காரியம் தான். உதாரணமாக நான் சொல்றேன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்த சொன்னார். அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் ஒரு மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னால் அது பெண்பாளருக்கு மட்டுமல்ல, ஆண்பாளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதுதான் பொதுவான காரியம். அந்த நிலைமையில வேதத்தில் கூறப்படக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் வார்த்தைகளும் அது இருபாலாருக்கும் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். ஆயினால்தான் இந்த நாளில நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நிறைவுபடுத்த விரும்பினேன். பாருங்க, இன்னைக்கு நான் சிந்திக்க போகிற ஒரு காரியம் ஒரு பெண்பாளரை குறித்து தான் சிந்திக்க இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாரா இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரூத், வெரி குட். அப்புறம் எஸ்தர், சாராள், சொல்லுங்க. மார்த்தாள், மரியாள். ஆண்ட பக்கம் வந்து பார்த்து வரலையே, சொல்லுங்க. நகோமியா, வெரி குட். அன்னாள், துர்காள். நான் நினைச்ச காரியம் வரல, அதான் நீ மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. லீவியா, வெரி குட். அப்புறம் சித்திகேயா, கானானியஸ்திரி, வெரி குட். இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனா நம்ம சொல்ற இன்னைக்கு எல்லாமே உண்மையாக முக்கியமான நபர்கள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் யாருமே இந்த பெண்ணை பத்தியா நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னு ஒருவரு நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஆகார், எலிசபெத், ஏவாள். பரவாயில்ல, டைம் நமக்கு ஏற்கனவே டைம் ரொம்ப குறைவான டைம் தான் இருக்கு. யார் சொல்றது? லேயாள், வெரி குட். அதே நபரை தான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். பொதுவாக இப்ப நாம் முன்பாக நீங்க சொல்லப்பட்ட எல்லாமே நல்ல ஸ்திரீகள், அவருடைய பண்புகள், அவருக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. ஆனா லேயாளை பற்றி என்ன சிந்திக்க இருக்குது? அவரு குச்சப்பாடுடைய சாதாரணமாக அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லேயாள் யார் என்று பார்ப்போமானால், நம்முடைய முற்பிதாக்கள் 3 பேர். யார் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த முற்பிதாக்கள் 3 பேரிலே ஒருவருடைய மனைவிதான் லேயாள், அதாவது யாக்கோபுடைய மனைவி. வெரி குட். அங்கே யாக்கோபுக்கு எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள். அப்புறம் மறுமொழியிட்டே இருந்தாங்க. மனைவிகள் 2 பேர். வெரி குட். அந்த 2 பேரில மூத்தோள் பெயர் என்ன பேரு? லேயாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லாபானுக்கு 2 பெண்கள் 2 பேரு. அந்த 2 பேர்ல மூத்தவள் தான் லேயாள். இப்போ இந்த யாக்கோபு எப்படி இங்க வராது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாக தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் மாமனாகிய லாபானிடத்துல வந்து தங்கும்படியாக வருகிறார். நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு தடவை பயற்றங்கோள் காய்ச்சும் பொழுது ஏசாவிடத்துல சேஷபுத்திர வார்த்தை வஞ்சித்து பெற்றுக் கொண்டான். இன்னொரு முறை ஈசாக்கு தன்னுடைய குமாரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவிடத்தை சொன்ன பொழுது
அங்கே அவள் தாய் ரெபேக்காள் கேட்டு, நீ போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வா, யாக்கோபு மாதிரி அந்த மன்னிக்க வேண்டும், ஏசா மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏமாத்தி அந்த ஆசை வாங்கி அப்படியே வாங்கிட்டாங்க. அப்ப 2 முறை ஏசாவை யாக்கோபு வஞ்சித்து விட்டான். அதனால யாக்கோபு சொன்னாரு, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் வரும், அன்று என் சகோதரனை சொல்லுங்க கொன்றே போடுவேன் என்று சொன்னான். என் தகப்பனுக்காக துக்கிக்கும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41 வாசிக்கலாம். ஆதியாகமம் 27:41. பாருங்க, 2 முறை ஆசீர்வாதத்தை வஞ்சித்து பெற்றுக் கொண்டான். ஆயினாலே என் தகப்பன் இறக்கும் நாள் வரும், அது துக்கிக்கும் நாள் வரும், அன்றைக்கு யாக்கோபை கொன்றே போடுது என்று சொல்லி தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான். இந்த செய்தி அறிந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்பா யாக்கோபு பொண்ணு போட பாக்குறான், நீ அவன் அடிச்சா நீ அடிப்ப, 2 பேரும் அடிச்சு பிடிச்சு 2 பேரும் செத்து போனீங்கன்னா என் பிள்ளைகள் ஒன்றும் இல்லாம போயிருவாங்க. அதனால ஒரே நாள் 2 பேரை நான் இணைக்கிறதை விட யாக்கோபு என்ன செய்ய, நேரா என் சகோதரன் ஆகிய அங்க லாபா இருக்கிறான், அங்க போயிரு, பதானராமுக்கு இருக்கிற அந்த ஆறான்ல இருக்கிறான், அங்க போய் நீ அங்க தங்கிரு, யாக்கோபு ஏசாவுடைய கோபம் தனி வரை அங்கேன்னு சொன்னான். இப்பதான் யாக்கோபு தன் மாமனாகிய லாபா இடத்துல வருகிறான். லாபா இடத்துல வந்த பொழுது அங்க 29ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பாருங்கள். ஆதியாகமம் 29:15. நீ என் மருமகனாய் இருப்பதனால இடத்துல சும்மா வேலை செய்ய வேண்டாம், உனக்கு நான் சம்பளத்தாருன்னு சொல்றான். அப்ப இப்போ யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடத்துல சம்பளத்துக்காக ஆடுகளை மேய்க்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்துல லாபானுக்கு 2 மகள், ஒருத்தி லேயாள், இன்னொருத்தி ராகேல். சரி, இந்த லேயாள் எப்படி இருந்தா ராகேல் எப்படி இருந்தான்னு பார்த்தோம்னா, அதே 29ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். லேயாள் கூச்ச பார்வை உடையவளாக இருந்தாள் என்று வாசிக்கிறோம். கூச்ச பார்வைன்னா அவளுடைய கண்கள் ஃபுல்லா அந்த நம்ம மாதிரி ஓப்பனா நல்லா திறந்து பார்க்க முடியாது, ரொம்ப கூசி பார்த்தனால கண் கொஞ்சம் அப்படியே குறுகின நிலைமையதான் திறக்க முடியாத நிலைமையில பார்ப்பான். இன்னும் சொல்ல போனா மங்கின பார்வை உடையவள் அப்படி சொல்லலாம். லேயாள் மங்கின பார்வை உடையவள், அதுதான் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஆனா அதே சமயத்தில் ராகேலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. அவள் ரூபவதி, பெண்களில் பேரழகி இல்லையா? ரூபவதினா பெண்களில் பேரழகி. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பார்வைக்கு அழகானவள், எழில்மிகு தோற்றமுடையவள். இது நான் சொந்தமா என் வாசையில சொல்லல, வேதாம பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி போடப்பட்டிருக்கு. அவள் பெண்களில் பேரழகியும் எழில்மிகு தோற்றமுடையவளாக காணப்பட்டாள். அப்போ ராகேலை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு வர்ணனையாக சொல்லப்படும், அந்த அளவுக்கு அழகு மிகுந்தவள். ஆனா அதே சமயத்தில் லேயாளை பத்தி சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாங்க, கூச்சப்பாடு, அவள்தான். அதுக்கு என்ன சொல்ல, அவ அழகா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி அவள் அழகில்லை, அவளுக்கு கூச்சப்பார்வையுடையவள், பார்வை மங்கியவள், இரவுல போனா சரியா கண்டு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பலவீனமா இருந்ததுலாம் இந்த லேயாள் காணப்படுகிறாள். சரி, இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு அந்த மாமன் ஆகிய லாபா இடத்துல, மாமா நான் ராகேலை திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அவளை திருமணம் பண்ணி கொடுங்க, அவ எனக்கு பிரியமானவளா இருக்கான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாமல் இப்படி அக்கால முறைமையின்படி ஆண்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு தொகை, வருஷ தொகை கொடுக்க வேண்டும். அதற்காக யாக்கோபு சொல்றாரு, நான் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன், ஏற்கனவே சம்பளத்தா வேலை செய்ய, அப்ப 7 வருஷ கூலிய அந்த பெண்ணுக்கு ராகேலுக்கு பரிசமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சாரு. லாபான் சரியா வேலை செய்ய சொல்லிட்டாரு. 7 வருஷம் முடிந்த உடனே லாபானுக்கு அங்க யாக்கோபு கேட்கிறார், ராகேலுக்கு நான் 7 வருஷம் வேலை செய்தேன், ராகேல் எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க. அங்க என்ன நடந்தது என்று நான் பார்ப்போமானால் 21 வாசி. 21.
22 வாசிங்க. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அதாவது திருமணம் நடந்தது. அதான் என்னுடைய இன்னர் மீனிங். அப்போ லாபான் ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் பண்ணி வர்றார். எப்படி? சீக்கிரட்டாவா? இல்ல. அங்க வாசிக்கிறோம், அவ்விடத்து ஊரார் அவ்விடத்து மனிதர் எல்லாரும் கூடி வர செய்து. அப்ப எல்லா மக்களையும் கூடி வர செய்து விருந்து பண்ணி ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் நடந்தது. ஊரறிய திருமணம் நடந்தது. ரைட். அதுக்கு பின்னால எது நடந்தது என்று பார்ப்போமானால் வாசிக்கலாம். 23 அவசரம் வாசிக்கலாம். அன்று இரவிலே தன் குமாரத்தி ஆகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவரிடத்தில் விட்டான். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, திருமணம் யாருக்கு நடந்தது சொல்லுங்க? ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் தான் திருமணம் நடந்துச்சு. ஆனால் அந்த இரவில அங்கே யாக்கோபு கூடாரத்துக்கு லாபான் அனுப்பி வைக்கிறார், லேயாளை அனுப்பி வைக்கிறார். திருமணம் நடந்தது ராகேலுக்கு. ஆனால் யாக்கோபின் கூடாரத்துக்கு மனைவியாக லேயாள் அனுப்பப்படுகிறார். இந்த இக்கட்டான சூழல் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை, ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்த பெண் அங்கே அந்த யாக்கோபு கூடாரத்துக்கு அனுப்பி வைக்கவில்லை. திருமணமே நடக்காத லேயாளை யாக்கோபின் கூடாரத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த லேயாவுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஊரறிய ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் என்னுடைய சகோதரியாக ராகேலுக்கு பதிலாக என்னை யாக்கோபு கூடாரத்துக்கு அனுப்பி வைக்கிறதுல முடியாது. அப்பாட்ட போராடிக்கிறான். இல்லப்பா, கல்யாணம் ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் தான் நினைச்சேன், எனக்கு திருமணம் நடக்க நான் போக முடியாது. அப்போ இதெல்லாம் அடுத்து நம்ம இது ஒரு கெஸ்ஸிங், அதாவது யூகமா சொல்றேன். அப்போ லாபம் சொல்லிப்பான், இது வருது உனக்கு சரியா கண்டு தெரியாது, குச்சப்பாறை. ரெண்டாவது, உன்னுடைய தோற்றம், உன்னுடைய எல்லாரும் பார்த்தா ஒரு யாருமே திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ராகேல் அழகா இருக்க, ராகேல் தான் திருமணம் பண்ணி சொல்லி யாக்கோபு வேண்டாம். அதனால உனக்கு வேற வழி இல்லை, நீ போ அப்படி சொல்லி வலுக்கட்டாயமாக அங்கே லேயாளை யாக்கோபின் கூடாரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவருடைய இருதயம் துடித்துக் கொண்டிருந்தது. லேயாவுடைய இருதயம். அவள் மிகவும் வேதனைப்பட்டார். ஐயோ, திருமணமே ஆகாத நான் எப்படி யாக்கோபினுடைய மனைவியாக முடியும்? அவள் போராடினாள், துக்கப்பட்டால், வேதனைப்பட்டாள். ஆனால் அதற்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. மாறாக வலுக்கட்டாயமாக அங்கே லேயாள் யாக்கோபு கூடாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மறுநாள்ல யாக்கோபு சொல்றாரு தன் மாமன் மாமா, நான் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சேன், இப்போ லேயாளை அனுப்பி வச்சுட்டீங்க. காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கரண்ட் இருந்தாலும் இருக்கு நேரம் அது அவ யாருன்னு தெரியாம அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட சூழல்ல அவ கேட்கிறான். அப்போ லாபான் ஒரு சாக்கு சொல்றாரு, இந்த ஊர் வழக்கப்படி மூத்தவள் இருக்க இடையவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. ஏன் இதை கல்யாணம் பண்ணி முடிக்க முன்னாடியே சொல்லிடலாம்ல? கல்யாணம் முன்னாலேயே 2 பேருக்கு ஊரையே விருந்து வச்சு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். அப்பவுமே சொல்லலாம், எப்பா கொஞ்சம் பொறு, நீ ராகேல மனைவியா கேட்ட, ஆனா வழக்கப்படி மூத்தவள் இருக்க இடையில திரும்ப வச்சுக்க முடியாது, நீ லேயால கழிச்சுக்கோ, அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் கழிச்சு ராகேல கட்டி கொடுக்கணும்னு சொல்லிடலாம். ஆனா அப்படி சொல்லல. ஏன் தெரியுமா? அப்படி சொல்லி இருந்தா யாக்கோபு லேயாளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டா. வேண்டாம் கூச்சப்படுறா, அதெல்லாம் இல்ல, என் கண்ணுக்கு பிரியமா இல்ல, என் கண்ணுக்கு பிரியமானவர் ராகேல் தான், அவளை தான் எனக்கு கல்யாணம் வச்சிருக்கான், அவருக்காக 7 வருஷம் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆகையினால கொஞ்சம் டெக்னிக்கலா தந்திரமான வேலை செஞ்சு லாபான் தன் மூத்த மகளை யாக்கோபின் கூடாரத்துக்கு அனுப்பி விட்டு விட்டான். காலம் சரி, அதுக்கப்புறம் வெளியே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு வந்துட்டா. ராகேல் அங்க அப்படியே இருக்கிறான். ஊர்ல பார்த்து என்ன பேசியிருப்போம் அதை நினைச்சு பாருங்க. அந்த லேயரை பார்த்து, உனக்கு கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணமே நடக்காம நீயே வெட்கம் இல்லாம யாக்கோபு மனைவியே இல்லையா? என்ன அவமானப்பட்டிருப்பாவ,
எவ்வளவு அற்பமா பேசியிருப்பாங்க, நினைச்சு பாருங்க. இவ்வளவு அற்பமான நிலைமையில அவளை பேசி ஊரார் அவளை அற்பமாக பேசியிருக்கலாம். ஏன் இந்த ராகல் விட்டு வச்சு பண்ணீங்க? ஏய், எனக்கும் யாக்கோவுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு, நீ என்ன போய் அவனுக்கு மனைவியா இருக்க? கேட்டிருப்பாளா இல்லையா? இதுல யாரை விட்டு கொடுப்பாங்களா? சௌகரியம் சொல்ல விட்டு கொடுப்பாங்களா? நோ, யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டதால் கூட அத்தனை வேலையை சகித்துக் கொண்டாள் இந்த லேயா. இதுக்கிடையில யாக்கோபு கேட்கிற மாமாட்டா, ஏப்பா நான் ராகேலை தான் திருமணம் பண்ணிச்சு, எனக்கு லேயா அழைப்பு. அப்போ லாபம் சொல்றாரு, 7 நாள் நிறைவேற்று, அது பிறகு 7 வருஷம் இன்னும் ராகேலுக்காக வேலை செய்ய, அவளையும் நான் மனைவியத்தான்னு சொல்லிட்டாரு. இப்போ லேயாள் மனைவியா இருக்கிறாள், ராகேலு மனைவியா இருக்கிறாள். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த லேயாளுடைய இருதயம் அவமானத்தினாலும் வேதனையினாலும் துடித்துக் கொண்டது. பாக்கி தண்ணி எடுக்க போவா, தண்ணி எடுக்கிற பெண்கள் என்ன சொன்னாங்க? நீ ராகேல் உனக்கு அவள் கட்டி வச்சாங்க, நீ என்ன மனைவியாக கேள்விப்பட்டனே, உனக்கு வெக்கமா இல்ல? திருமணமே நடக்காம நீ போய் யாக்கோபு கூட போயிட்டியாமே, யாக்கோபு கூட வாழையாமே, எவ்வளவு பேசிப்பாங்க, எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. எல்லாம் வேதனை நினைச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லுமா அவளை பார்த்து ரொம்ப அற்பமா நினைச்சாங்க. அப்படித்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை பார்ப்போம்னா ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், அதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. ஆகாருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? சாராளுக்கு மனைவி இல்லை. அப்போ சாரா சொன்ன அடிமைப்பெண்ணாகிய ஆகாரை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆகார் அங்கே கர்ப்பமானாள். ஆகார் தான் கர்ப்பமானதை கண்ட உடனே தன் நாச்சியாரை அற்பமாகினான், சாராளை அற்பமாகினான். அப்போ ஆகாரோட கம்ப்ளைண்ட் பண்றான், உன் கையில தானே இருக்கா, நீ எப்படி ட்ரீட் பண்ணி கொண்டாரு. அப்போ அவன் கொஞ்சம் கடுமையா நடத்த ஆரம்பிச்ச ஆகார். உடனே இவன் பயந்துட்டு வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டான். வனாந்தரத்துக்கு ஓடி போய் அந்த அந்த வனாந்தரத்துல போய் அங்க அந்த ஊர்ச்சண்டையில அங்க நின்று ஆண்டவர் நோக்கி கதறுகிறாள். அங்க நடந்தது என்ன என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் அங்கே அவளுக்கு தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். அங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:7. கண்டார் என்று வாசி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். அங்கே சூருக்கு போகிற அந்த வனாந்திரத்துல, சூருக்கு போகிற அந்த வழி அருகே ஒரு நீரூட்டண்டையில அவளை காண்கிறார் என்று வாசிக்கிறோம். என்னம்மா ஏங்க ஓடியாட்ட, ஏங்க இருக்கிற கேட்டா, என் நாச்சியாருக்கு பயந்து நான் ஓடி வந்துட்டேங்க. அப்போ அந்த தூதனார் சொல்றாரு, நீ போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, உனக்கு ஒரு அருமையான குமாரன் பிறப்பான், அவனுக்கு பேர் இஸ்மவேல் என்று பெயரிடுவாக என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் ஆகார் அங்கே சொல்லுகிறார். 13ஆம் வசனம் வாசிங்க. என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு கூட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய கஷ்டங்களை காண்கிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளை காண்கிற தேவன், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ பாடுகள் இருக்கலாம், உலக வாழ்க்கையில் இருக்கலாம், நம்முடைய பணிகளில் இருக்கலாம், நம்முடைய வேலைகளிலே, தொழில்களிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, கணவனுக்கு மனைவிக்குள்ளே, அல்லது சகோதர சோதரிக்குள்ள, அல்லது பெற்றோர் தந்தைக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. ஐயோ, நான் ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவர், எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு சரீரத்துல தலைவர் இருக்கு, ஒண்ணுமே தெரியாது, நான் உட்காந்து எவ்வளவு உண்மையா வாழ்க்கை சொல்லி நம்ம ஒருவரை புலம்பலாம். ஆனால் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கார். நிச்சயமாகவே அதற்கு ஆண்டவர் பரிகாரம் கொடுப்பார் என்பது சந்தேகமே கிடையாது. அடிமை பெண்தான் ஆகார். ஆனால் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் தேவன் கண்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். அவர் அடிமை பெண்ணுவதற்காக ஆண்டவரை மறந்து விடல. நம்மை மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, பக்தர் இப்படி பாடுகிறார்,
எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்லேன். என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உலகம் நம்மை மறக்கலாம், கணவன் நம்மை வெறுக்கலாம், பிள்ளைகள் நம்மை வெறுக்கலாம், பிள்ளைகள் நம்மை மறந்து விடலாம். ஆனால் ஒருபோதும் தேவன் நம்மை மறப்பதில்லை. நீ என்ன மறக்கப்படுவதில்லை. ஆமென். தேவன் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். நம்மை நினைவாய் இருக்கிற கர்த்தர். என்ன சொல்ல போனா, நம்முடைய உள்ளங்கையில வச்ச எப்பவும் பார்த்துட்டே இருக்கிற ஆண்டவங்க. ஏசாயால வாசிக்கிறலையா, உள்ளங்கைகள் என்னை வரைந்து வைக்கிறது. உன்ன கையில் இல்ல, கைகளில் அப்படின்னு வாசம். உள்ளங்கைகளில் வரைந்து வைக்கிறது. எப்போதும் பார்க்க, முதுகுல வரைஞ்சிச்சுன்னா எப்பவும் பார்க்க முடியுமா? எங்க கையில் ரொம்ப சின்ன கை இல்லையா, உள்ளங்க இவ்வளவு காலம் தானே. முதுகு நல்ல காரா நல்ல விஸ்தாரமா இருக்கலாம், அங்கே வச்சுக்கலாம் ஆண்டவரே. இல்ல, அவர் தம்முடைய உள்ளங்கைகளிலே எப்போதும் பார்க்கும்படியாக நம்மை காண்கிறதே. அதான் எல்ரோய் எல்லோரை என்னையும் கண்டீர். எப்படி நான் அந்த துறவுக்கு எல்ரோய் என்று பேரிட்டார். கீழே வசனத்துல வாசிக்கிறோம். அந்த துறவுக்கு அங்கே வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 14 வசனம் வாசிக்கலாம். லஹாய் ரோய் என்று பெயரிட்டான். அதான் மக்கள் பாடுவேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரை, எப்படி நான் நன்றி சொல்லுவேன். அன்பான தேவன் பிள்ளைகளை, என்னை உங்களை காண்கிற தேவன். அங்கே நாம் முதல்ல வாசித்தபடியே ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21. போதும். லேயாள் அற்புமாய் எண்ணப்பட்டதை, எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு என்று வாசம். நம்மை காண்கிற தேவன். கண்டுட்டாரு, அவ்வளவுதானே? இல்லைங்க, ஒரு சிலர் நம்ம பார்ப்பாங்க, என்னன்னா இதை கண்டுக்கவே மாட்டீங்க. நான் உங்களை பார்த்தேன். ஆமா பார்த்துட்டீங்க, ஆனா அவங்களை குறித்து நீங்க விசாரிக்கல, அவங்களை குறித்து நீங்க அக்கறையா இல்ல, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணல, எதுவுமே செய்யல. பாத்தீங்களா, பார்த்தேன். அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் மாத்திரம் இல்ல, அதற்கு பரிகாரம் உண்டாக்குற தேவன். நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்கிறவர், நம்முடைய துன்பங்களை மாற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீரை துடைத்து இஸ்மவேலை ஆகாது கொடுத்தது போல இங்கே லேயாளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனம். பாருங்க, கர்த்தர் அவனை கண்டது மாத்திரமல்ல, அவர் கர்ப்பவதியாகும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறினார். முதல்ல அங்கே 31 வாசிக்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். அப்போ புருஷன் அற்பமா நினைச்சான். இவனை எதுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன், ராயலுக்கு அந்த கல்யாணம் முடிச்சு அவன் அற்பமா நினைச்சான். அது பிறகு தகப்பன் அற்பமா நினைச்சான், லாபம் அற்பமா நினைச்சான். முறைப்படி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கல, வேற வழியில உன்னை எவனும் கட்ட மாட்டான், நீ இப்படியாவது போய் சேர வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெற்ற தகப்பனே அவனை அற்பமா நினைத்தான். ஊராரெல்லாம் அற்பமாய் பேச, திருமணமாய் ஆகாத நீ போய் யாக்கோபோடு சேர்ந்து வாழ்கிறார் என்று சொல்லி ஊரார் அற்பமாய் பேசினார்கள். ஊரார் அற்பமாய் பேசினார்கள், தகப்பன் அற்பமாய் நினைத்தான், யாக்கோபு அற்பமாய் நினைத்தான். இத்தனை வேலைகளையும் அவள் தொழுங்கிக் கொண்டிருந்த கர்த்தர் அவளை கண்டு, அவள் அற்பமாய் என்பதை கர்த்தர் கண்டார். மாத்திரமல்ல, அவள் லேயாள் கர்ப்பவதியாய் ஒரு குமாரை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தழினான். சிறுமையை என்று சொன்னால் எவ்வளவோ அவள் கஷ்டப்பட்டிருப்பாள், எவ்வளவு மன வேதனைப்பட்டிருப்பாள். அதை கர்த்தர் கண்டறினார் என்று சொல்லிதான்
அவனுக்கு இப்பொழுது கர்த்தர் என்னை அது வாசிக்கிறோம், என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரோவல் என்று பெயரிட்டான். அப்படி எல்லாம் புருஷன் நேசிப்பான்னு சொன்னா அது வரைக்கும் புருஷன் நேசிக்கவே இல்லை, யாக்கோபு நேசிக்கவே இல்லை. வேற வழி இல்லாம அந்த முதல் நாளை அவளை நிறைவேற்றினான், அவ்வளவுதான். இப்ப அவளை நேசிக்கவே இல்லை. அப்ப இனிமேலாவது புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைல, இந்த ரூபன் யார் தெரியுமா? இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய மூத்த மகன். இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய மூத்த மகனை பெற்றவள் யார்? லேயா, ராகேல் அல்ல. அங்க வாசிக்கிறோம், ராகேலோ மலடியா இருந்தாள். 31:30 வாசிக்கிறோம், ராகேலோ மலடியா இருந்தாள், லேயா ரூபனை பெற்றெடுத்தாள். இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய மூத்த மகனை, தலைமகனை பெற்றெடுத்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு ஒரு வழியை, புத்த வாக்கியத்தை உண்டாக்கினவிட லேயா தான். எந்த அளவுக்கு ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. சகோதரி, பெற்றோர், கணவர் எல்லாருமே அற்பமாய் நினைத்தாலும் கர்த்தர் அவள் அற்பமாய் கண்டு அவள் முதலில் கற்பத்தரிக்கும்படியாக ஒரு மூத்த மகனை கொடுத்தார், ரூபனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு கருமையான சோதனை சொன்னேன், இந்த உலகம் யார் எப்படி நம்மை அற்பமாயினாலும் சரி, கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நாம் அற்பமா எண்ணப்பட்டதையும் அவர் கண்டு அதுக்குரிய பரிகாரம் செய்கிற தேவன், அதற்கான விடுதலை கொடுக்கிற தேவன். இன்னும் சொல்லப்போ நம்மை அந்த சிறுமை நான் நிலைமையிலிருந்து நம்மை மேன்மைப்படுத்த பெருக்கத்தை உண்டாக்குற தேவன் தான் நம்முடைய தேவனாய கர்த்தர் என்று பார்க்கிறோம். அடுத்து கூட இன்னும் சொல்ல போனா இன்னும் எந்த அளவுக்கு அற்பமா எண்ணப்பட்டான்னு பார்த்தோம்னா, அந்த லேயாவுடைய ஜீவன் கூட அற்பமா எண்ணப்பட்டது. லேயாவுடைய ஜீவன் கூட அற்பமா எண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். அது குறித்து நான் பார்ப்போமானால், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு டைம் இல்லாதனால, ஒரு சூழ்நிலையில எங்க லாபான் மன்னிக்க வேண்டும், லாபான் இடத்துல யாக்கோவுக்கு எங்க வேலை செஞ்சு எல்லாம் பண்ணலாம். ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோவை பார்த்து சொல்றாரு பாருங்க, இந்த 31 அதிகாரம், ஆதியாகமம் 31:3 வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்குடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லிட்டாரு. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப அந்த கர்த்தர் சொல்றாரு, யாக்கோவை பார்த்து, நீ உன்னுடைய இனத்தாருக்கும் உங்க அப்பா அம்மா விட்டு திரும்பி போன்னு சொல்றாரு. இப்ப புறப்பட்டு போகிறான். போறதுல அவனுக்கு போகிற கிளம்பியாச்சு, புறப்பட்டான். அவனை உள்ள ஒரு பெரிய பயம். நம்ம ஏற்கனவே சொன்ன பாசனம் இல்லையா, எனக்கு என் தகப்பனுக்காக தூக்கிட்டு நான் வரும், அன்னைக்கு வந்து கொன்றே போடுது. யாக்கோ ஏசா நம்மை கொண்டு போனோம், அந்த கோபம் இனி அவனுக்குள்ள இருக்குமே, எப்படி நான் அவனை சந்திப்பது என்கிற பயத்தோடு இவன் புறப்பட்டு போகிறான். அப்படி புறப்பட்டு போகிற பொழுது அவன் என்னென்ன செய்யறான்னு சொன்னா, அவன் முதலாவது கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரிச்சு யாக்கோபு காணிக்கையாக ஒரு வேலைக்காரனை கொடுத்து முன்ன அனுப்பி வைக்கிறான். யாக்கோபு எதிர்கிட்டு வந்தா, இது யாருக்குன்னு கேட்டா, எஜமான ஏசாவுக்கு யாக்கோபு கொடுத்துட்டாரு சொல்லுங்க, அவன் கொஞ்சம் இறுதியம் கூல் ஆகட்டும், அவன் கோபம் தணியட்டும் அனுப்புறான். அதுக்கப்புறம் அந்த நடைப்பயணத்துல வரிசை யார் யார் பண்ண முதல் அனுப்புறாங்க. இரண்டாவது, யாக்கோபுடைய வேலைக்காரருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு கூட்டம் போகும். அதுக்கடுத்து யார் அனுப்புறான்னா, அந்த பகுதியை வாசி பார்த்தோம்னா, அங்க லேயாளையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அங்கே அனுப்பி வைக்கிறார் என்றுதான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, 32ஆம் அதிகாரம் 16 கொஞ்சம் யாராவது சீக்கிரம் வாசிங்க. 32:16. வாசிங்க. அவைகளின் குட்டிகளையும் 40 கடாய்களையும் 10 காளைகளையும் 20 கோழிகளின் கழுகுகளையும் 10 கழுவி குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக் கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உன் அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய
ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்கிறான். தொடர்ந்து வாசி. 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும் போது இந்த பிரகாரமாக அவனுடைய சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு திரும்ப அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். அப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரங்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். இப்ப பாருங்க, இந்த வரிசையில பார்த்தோம்னா முதல்ல யாக்கோபு ஏசா காணிக்கு அனுப்புறான், அப்புறம் வேலைக்காரர் மனைவி அனுப்புறான், அதுக்கு பின்னால லேயாள் மனைவி அனுப்புறான், கடைசியில ராகேல ஒரு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க உள்ள போய் வீட்டுல போய் தெளிவா வாசிங்க, இப்ப டைம் இல்லாதனால சொல்லிக்கிறேன். அனுப்பிக்கலாம். ஏன்னா அப்படி ஒருவேளை ஏசா விழுந்து நான் இந்த ஆடு வந்து அதுக்கப்புறம் யாரையும் கொண்டான்னா முதல்ல வேலைக்காரர் போட்டு அதுக்கடுத்து யார் போகணும்? லேயால அவங்க பிள்ளையை சாகணும். தான் லாயேலும் அவருடைய மனைவிக்குள்ள பின்னால பாதுகாப்பு வச்சுக்கிட்டான். அப்ப லேயருடைய ஜீவன் கூட யாக்கோபு பார்வையில அற்பமாய் எண்ணப்பட்டது என்றுதான் பார்க்கிறோம். அப்போ புருஷனால வெறுக்கப்பட்டால் அதே போல தன் தகப்பன் அற்பமாய் எண்ணினான், தன் சௌரி அற்பமாய் பேசினாள், இப்படி உலகம் முழுவதும் ஊரார அற்பமாய் பேசினார். உனக்கு திருமணமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அற்பமா பேசினாங்க. இத்தனை துன்பங்கள் மத்தியிலும் கூட அந்த லேயாளை தேவன் காண்கிற தேவனாய் கர்த்தர் அவளை கண்டு, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு அவருடைய சிறுமையை போக்கும்படியாக அருமையான ஒரு குமாரனை கொடுத்தார், ரூபன் என்ற குமாரன். ராகேலோ மலைவிடியாக இருந்தார். அப்போ பாருங்க, இந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேல் 12 கோத்திரத்து மூத்த மகனை பெற்றெடுத்தது யார்? லேயாள். எவ்வளவாய் தேவன் அந்த லேயாளை நேசித்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த லேயாளை தான் அதிகமாக நேசித்தார். என்னை கேட்டுக்கொண்டு கருணான சோதனை, இந்த உலகம் நம்ம எப்பமா எண்ணலாம், நம்முடைய குடும்பத்தார் கூட நம்ம எப்பமான, கணவன் மனைவி எப்படியமா எண்ணலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மை காண்கிற தேவன், தேவன் நம்மை மறவாத தேவன், தேவன் நம்மை நேசிக்கிறவர், அந்த அற்பத்தை மாற்றி நம்மை கனப்படுத்துகிற தேவன். லேயாளை இப்பொழுது கனப்படுத்தினாள் என்றால் அங்கே நம்ம பார்க்கிறோம். சரி, டைம் ஆனால் அதுக்கடுத்து வாசிக்கலாம். அதே 29ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். ஆதியாகமம் 29 32 33 வாசிக்கலாம். அடுத்து ஆண்டவருங்க பார்த்தாங்க, இவன் மலடியா இருக்கா இல்லையா, யாரு ராகேல் மலடியா இருக்கிறா. அதனால கொஞ்சம் அப்படியே யாக்கோபுடைய பார்வை யார் பக்கம் திரும்புது? லேயாள் பக்கம் திரும்புது. அவளை குழந்தையில சரி இவளை நேசிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ தெரியும்? எப்படி தெரியுமா? அங்க வாசிக்கிறோம், அந்த வசனத்துல வாசிக்கிறோம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாய் குமாரனை பெற்று நான் மற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு அருளி. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கொஞ்சம் ஆழ வந்துட்டாரு. அப்போ கர்த்தர் கேட்டதுல என்ன அர்த்தம்? லேயாள் என்ன செஞ்சிருக்கா? ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த புருஷன் என்னை நேசிக்கல, என் புருஷன் அற்பமா என்னட்டாரு, அது இனிமேலாவது நேசிப்பான்னு சொல்லிதான் அந்த குழந்தைக்கு ரூபன் பெயரிட்டார் அப்படின்னா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற ஒரு லேயாளை பார்க்கிறோம். ஆயனால கர்த்தர் அவளை கேட்டருளி மறுபடியும் ஒரு குமாரனை கொடுத்தா, அவனுடைய பேர் தான் சிமியோன் என்று வாசிக்கிறோம். ஆமாம், மறந்து இந்த உலகத்தார் அற்பமா எழுதுகிற போது நாம் கூடி கூறி ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துடக்கூடாது. எல்லா தாப்பா அப்பமானதான், பிள்ளைகள் அப்பமானக்கா, கணவன் அப்பமானக்கா, குடும்பம் அப்பமானக்கா, இந்த மனைவி என்ன பார்த்து பாரு, நான் ஒரு புருஷன் இந்த வலை சம்பாதிச்சு போறேன், இந்த குடும்பத்தை நடத்துறேன், என் மனைவி ஒரு அப்பமான, பெற்றோர் பிள்ளைகள் கூட என் அப்பமா நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாம் கூட நினைக்கலாம். யார் அப்பமா எண்ணினாலும் அதனால நாம் வேதனை பற்றி ஒடுங்கி ஒரு மூலையில் இருந்து விடாத முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என்னை கேட்டறினார் என்று சொல்லினால் சிமியோன் என்று பெயரிட்டார். அப்படியானால் அவள் ஜெபித்தாள் என்று பொருள். அப்போ நம்முடைய வாழ்க்கை எத்தனை சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் கூட நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க தவறி விடக்கூடாது. துன்பங்கள் வருது, பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனைகள் வருது, வியாதிகள் வருது. அதனால நான் அப்படியே இருந்தேன்னா ஜெபிக்க முடியலன்னு சொல்லி இருக்கக்கூடாது. எந்த சூழலில் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமானால்
ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவனாய். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாங்க. மத்தேயு 7:7 வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அன்பான தேவனுடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மாத்திரமல்ல, அங்கே அடுத்தபடியாக நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்கிறோம், அடுத்த வருஷம் கூட வாசிங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்றபடியால் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவி என்று பெயரிட்டார். ஒவ்வொரு பேரிலும் ஒரு அர்த்தத்தோடு தான் பேருறாங்க. இப்ப என்ன சொல்ல, இப்பொழுது என்னோட புருஷன் என்னோட சேர்ந்திருப்பான். எங்க இவ இத்தனை பிள்ளைகள் பெற்றும் கூட இன்னும் அவன் யார் வீட்டுலதான் இருக்கான்? ராகேலுடைய வீட்டுலதான் போயிருக்கான். அப்பப்போ வந்து எட்டி பார்த்து இருக்காடான்னு எட்டி பார்த்துக்கிறான் இல்லையா? ஆனா அதிகபட்சம் நாட்களை ராகேலோடு தான் கழித்தான். அதனால அவன் சொல்றான், இனிமேலாவது புருஷன் என் கூட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த லேவி வம்சம் சாதாரணமான வம்சம் அல்ல. இந்த லேவி பெற்றெடுத்தவன் லேயாள். இந்த லேவி வம்சம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆவிக்குரிய இஸ்ரவேலான அனைவரையும் ஆளும் பெரிய பாக்கியம் இந்த லேவிக்கு தான் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், பண்டிகைகள், ஆசரிப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு யார் கிடைச்சது? லேவியருக்கு தான் கிடைச்சிச்சு. அந்த பெரிய பாக்கியத்தை பெற்றவள் யார்? லேயாள். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேல் அனைவரையும் ஆளும் பாக்கியத்தை பெற்ற இந்த லேவி கோத்திரத்தை பெற்றவள் லேயாள் தான், ராகேல் இல்லை. ஒருவேளை உலக பார்வையில் நம்ம அற்பமாக எண்ணலாம், யார் வேண்டுமான அற்பமா எண்ணலாம். ஆனால் தேவன் நம்மை அற்பமா என்பதை கண்டு நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் என்பதை ஒருபோதும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த லேவியை குறித்து அங்க நான் பார்க்கிற பொழுது அந்த 8ஆம் வாசிக்கிறதுக்காக நேரம் எல்லாம் உங்க வீட்டுல போனாங்கன்னா நீங்க எடுத்து வாசிங்க. ஒரு காரியம் கூட நான் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிப்போங்கனால், நான் ஷார்ட்டா சொல்லியிருந்தேன், நீங்க யாராவது குறிச்சீங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. 17ஆம் 1 முதல் 8 வருஷம் ஆண்டவர் சொல்வாரு, நீ மோசையை கூப்பிட்டு வச்சு நீ ஒரு 12 கோல் வெட்டி கொண்டு வா. எல்லாம் பிறந்த பிறகு 12 கோல் பிறந்த பிறகு சொல்றாங்க, 12 கோலை வெட்டி வார்த்தை கோல்களை கொண்டு வரும், கொண்டு வந்து இந்த ஆசிரியர் கூடாரத்துல வச்சது. அந்த 12 அந்த கோல்களிலும் 12 கோத்திரத்தாவுடைய பெயரை எழுதி வச்சது. நான் யாரை என்னுடைய ஆசாரியர்களுடன் செய்ய முடியாத தெரிந்து கொள்கிறோனோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி அங்கே ஆசிரியர் கூடாரத்துல வச்சு போயிடுறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் கூடாரத்துல லேவி கோத்திரத்துக்காக லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுடைய பேர் அங்க எழுதி வைக்கப்பட்டது. மறுநாள் வந்து அந்த ஆசிரியர் கூடாரத்தை வந்து பார்த்த பொழுது அந்த 12 கோள்கள்ல லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுடைய கோல் துளிர் விட்டு பூ பூத்து கனி தந்திருந்தது. ஒரு கோல் அவனை தாங்க நான் ஆசாரிய ஊழிய செய்ய தெரிந்து விட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லேவி கோத்திரத்தார் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள். இஸ்ரேலுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஆளும் வாக்கியத்தை பெற்றெடுத்தவள் இந்த லேவி கோத்திரத்தை பெற்றெடுத்தவள் லேயாள் என்று வாசிக்கிறோம். அடுத்த காரியத்தை பார்க்கலாம், கடந்து போகலாம். 35ஆம் வசனம் வாசிக்கலாம். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது மறுபடியும் அவர் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். எங்க முன்னால வாசித்தோம், அவள் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாள் என்று வாசிக்கிறோம். தேவன் அப்படி ஜெபத்தை கேட்டு அங்கே சிமியோன் என்று பெயரிட்டார். அப்ப அவள் ஜெபிக்கிறவளா இருந்தார். இங்கே வாசிக்கிறோம், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் சமூகத்தை தெரியப்படுத்துறோம். ஆனா நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிற பொழுது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கிறோமா? அதுக்கு நன்றி செலுத்துவர்களா இருக்கிறோமா? நன்றி செலுத்துவர்களை தம்மை விடக்கூடாது, குறைந்து போகக்கூடாது. இவள் கர்த்தரை துதித்தாள், எனக்கு ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு 4 குமாரர்கள் கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். இந்த யூதா எவ்வளவு பெரிய கோத்திரம் தெரியுமா? இந்த யூதா வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகிற அந்த ராஜாக்களை பெற்றவர்கள் யாரு? யூதா கோத்திரம் தான். தாவீது யூதா கோத்திரம், சாலமோன் யூதா கோத்திரம், அவருடைய பிள்ளைகள் யூதா கோத்திரம். இப்படி இஸ்ரவேலுடைய
அரியணையில் அல்லது இஸ்ரேல் ஜனங்களை ஆளும் பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த யூதா கோத்திரம் தான். எந்த அளவுக்கு வைத்திருப்பாங்க ஆண்டவர். இந்த லேவியர் அந்த யூதாவை பெற்றெடுத்தவள் லேயாள். லேயாளை வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் ராஜாக்களா இருக்கிறார்கள், ஆசாரியர்களா இருக்கிற லேவி கோத்திரத்தை ஆசாரியா இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அண்ட் பிசிக்கல் வேர்ல்டு, இந்த அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் லேயாளுடைய பிள்ளைகள் தான், ராகேலுடைய பிள்ளைகள் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரியம் அந்த யூதா கோத்திரம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த யூதா கோத்திரத்தை தான் கருதான். ஒரு பக்தர் பாடல் கூட இப்படி பாடுகிறார். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். பக்தன் பாடுகிற பொழுது அது யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் என்பதை சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் அவதரித்தான். அந்த யூத கோத்திரத்தை பெற்றெடுத்தவள் லேயாள். அப்ப லேயாளுக்கு எந்த அளவுக்கு தேவன் கணம் கொடுத்தாப்பாங்க. உலகம் மட்டுமாய் நினைத்தாலும் ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்திக் கொண்டே போகிறார். நானும் நீங்கள் உலகத்தாவை பார்வையிலே அற்பமாக எண்ணப்பட்டாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்மை காண்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போறதுனா ஸ்டார்ட் ஆகுது. நிறைய காரியம் குறிச்சு வச்சுக்கிறேன், ஒரு சில காரியத்தை மட்டும் சீக்கிரம் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன். மாத்திரம் அல்லாதபடி நாம் அங்கே நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசி. ஆதியாகமம் அதுக்கு முன்பாக ஒரு ஒண்ணு கூட வாசிக்கலாம். உபாகமம் 27ஆம் அதிகாரம், உபாகமம் 27ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனம் வாசிக்கலாம். உபாகமம் நான் கட் பண்ணி போறதுனால ஜம்ப் ஆகுது, டைம் ஆயிடுச்சுனால. உபாகமம் 27 11 to 14 வாசிக்கலாம். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்து சென்று ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இங்கே நான் பார்க்கிற பாருங்க 27 11 வாசிங்களா? 27 11 வாசிங்களா? ரைட், வெரி குட். சரி. மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்க யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கெர்சீம் மலையின் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் ஆகிய கோத்திரங்கள் நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கானானுக்குள்ளே கடந்து போகக்கூடிய யோர்தானை கடந்து போகிறார்கள். 2 பக்கம் 2 மலை இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாபம் கூறும் பொருட்டு ஏவாள் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 2 மலைகள் இருக்குது. ஒரு மலை ஆசீர்வாதத்தின் மலை, இன்னொரு மலை சாபத்தின் மலை. கெர்சீம் என்பது ஆசீர்வாதத்தின் மலை, ஏவாள் என்பது சாபத்தின் ஒரு மலை. இந்த ஆசீர்வாத மலையில நின்றவங்கள்ல அதிகபட்சமானவர் யார் என்று பார்ப்போமானால் அங்கே சிமியோன் லேயாளுடைய பிள்ளை, லேவி லேயாளுடைய பிள்ளை, யூதா லேயாளுடைய பிள்ளை, இசக்கார் லேயாளுடைய வேலைக்காரின் பிள்ளை, யோசேப்பு, பென்யமீன் 2 பேர் மட்டும்தான் ராஜனுடைய பிள்ளைகள். மெஜாரிட்டி அங்க அந்த ஆசீர்வாத மலையில நின்றவங்க யாரு? லேயாளுடைய பிள்ளைகள். அதே சமயத்துல கீழே அங்க சாபகுரு அந்த இதுல நின்றவர் யாருன்னா ரோமன், காத், ஆசேர், செபுலோன், நப்தலி, இதெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா அதிகபட்சம் ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய அந்த மலையில இருந்த அந்த ஆசீர்வாதம் கூடக்கூடிய பிள்ளைகள் யாரா இருந்தாங்கன்னா லேயாளுடைய பிள்ளைகளா தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இந்த உலகத்தால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை மென்மேலும் கனப்படுத்திக் கொண்டுகிறார் போகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். நான் முடிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதித்தது அவர்களுக்கு சொன்னதே இதுதான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டைக்கு
இங்க யாக்கோபு வயசாகி போயிடுச்சு, நான் என்னுடைய பிதாக்களோடு சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல், யாக்கோபு பேர் இஸ்ரவேல் நமக்கு தெரியும், 12 கோத்திரத்தை அழைத்து அவரை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்து விட்டு அவர் சொல்லுகிறான், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன், நான் மரிக்க போகிறேன், ஆனா என்னை எங்க அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சொல்லுதா பாருங்க, என் ஜனத்தால் சேர்க்கப்பட போகிறேன், ஏத்தியன் ஆகிய எப்ரோன் என் நிலத்தில் உள்ள குகையில என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள். அதாவது தன் முற்பிதாக்குடைய அந்த கோத்திரத்தோட கூட அங்கதான் அடக்கம் பண்ணணும். அந்த முற்பிதாக்குடைய சுதந்திரத்தை யாக்கோபு அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ என்னை அங்கதான் அடக்கம் பண்ணு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அது பின்பால வாசத்தை வாசிக்கிற பாருங்க, 30 வாசிக்கலாம். அந்த குகை எங்க வாங்கப்பட்டது? கானான் தேசத்திலே இருக்கிறது. அங்க கிரயத்தோட வாங்கினான். இந்த வாசம் கிரயம் கொடுத்து ஆபிரகாம் ஏத்தியனாய் எப்ரோனுடைய கோயில அங்க வாங்கினான். அங்கே அந்த கோயில யார் யார் அடக்கம் பண்ணினாங்க பாருங்க. அங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவன் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். முற்பிதாக்களுடைய அந்த சுதந்திரத்துல லேயாளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனா அதே சமயத்துல ராகேல் எங்க அடக்கம் பண்ண தெரியுமா? அப்படி கொஞ்சம் முன்னாடி வரலாம். 48ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 48:7. நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்து கொஞ்சம் தூரம் இருக்கும் போது வழியிலே ராகேல் என்னை மரணமடைந்தாள். எப்ராத்து போற வழியிலே அடக்கம் பண்ணிட்டாங்க ராகேல. ஆனா லேயாளை அடக்கம் பண்ணாங்க. முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கோத்திரத்தினுடைய அந்த குகையிலே அடக்கம். அவருடைய மரணத்தை வாயில் கூட தேவன் முற்பிதாக்களுடைய அந்த சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்காரு ஞான தேவ பிள்ளைகளை, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். இந்த புதிய வருடத்தில் இதுவரைக்கும் அவருடைய அன்பை ருசிக்காமல் இருந்து போமானால், ஒருவேளை எனக்கு பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருது, உலகத்தை இங்க அற்பமா நினைக்கிறான்னு சொல்லி ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருந்தா, இந்த லேயாளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பெரிய ஊர்ந்துகோ உற்சாகப்படுத்துகிறது, நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது சந்தேகம் கிடையாது. லேயாள் அற்பமா இருந்ததை கண்டா அவளை படிப்படியாக உயர்த்தி மென்மேலும் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். ரூபனை கொடுத்தார், சிமியோனை கொடுத்தார். மாத்திரமல்ல, அங்கே லேவி கோத்திரத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் ஆவிக்குரிய வழிநடத்தக்கூடிய மேன்மையான பொறுப்பை கொடுத்தார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையில இஸ்ரவேலுடைய அரியணை அலங்கரிக்கும்படியான பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? யூத கோத்திரத்தால் கிடைத்தது. ஒருவேளை இந்த லேயாள் மணவரையில அமரவில்லை, அலங்கரிக்கப்பட்ட மணவரையில் அவளுக்கு அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. வலுக்கட்டாயமாகத்தான் யாக்கோபுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் இஸ்ரேல் அங்கே அரியணை அலங்கரித்தார்கள். மணவரை அலங்கரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காத லேயாளுக்கு அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் அரியணையே ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த உலகத்தான் நாம் அற்பமாக எண்ணப்பட்டால் தூக்கி வேண்டாம், இவள் எதுக்குமே லாய்க்கு தூக்கி எறியலாம். ஆனா தூக்கி எறியப்பட்ட நாளந்தைகள் தான் ஆண்டவருக்கு தேவை. என்னை கேட்டுக்கொண்டு கருணையான தேவனுடைய பிள்ளைல, நாம் இந்த உலகத்தால் அற்பமா எண்ணப்படலாம், தூக்கி எறியப்பட வேண்டாம், இவள் எதுக்குமே லாய்க்கல, வேண்டாம் என்று ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே உண்டாயிற்று, அது கர்த்தரால் ஆகும். உலகத்தால் நம்ம எப்பமா எண்ணி தூக்கி எறிந்தாலும் ஆண்டவர் நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல ஈசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அம்மன் பார்க்கிறேன்.
அவருடைய கண்கள் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உலகம் அற்பமாய் நினைத்தாலும் நம்மை ஒருபோதும் அற்பமாய் நினைத்தாலும் வேதியாய் நினைத்து வேதைப்படுத்தி உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த கர்த்தருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர். இந்த உலகம் அற்பமாக நினைக்கலாம், என் குடும்பத்தாரை அற்பமாக நினைக்கலாம், யார் அற்பமாக நினைத்தாலும் நீரை காண்கிற தேவன். ஆண்டவரே, அந்த லேயாளை அற்பமாய் எண்ணப்பட்ட பொழுது அப்படியே விட்டுவிடாதவரை உயர்த்துகிறேன், என்னை உயர்த்துவதற்கு சொல்லி அவன் சமூகத்திலே செபிப்போமானால் மெய்யாகவே தேவன் நம்மை மேம்படுத்துவான். அப்படி நாமும் இந்த வித மைப்படுத்தான்.